அனைவருக்கும் வணக்கம். மகளிர் உரிமை தொகை தேதி அறிவிப்பு. 2500 பணம் இவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இதற்கு தேவையான அந்த 4 ஆவணங்கள் என்னென்ன என்பது குறித்தும், தற்போது வெளியாகியுள்ள முக்கிய அறிவிப்பின்படி நிதி அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் இந்த 2500 தொடர்பான முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இந்த 2500 எப்போது வழங்கப்படும், எந்த தேதியில் வழங்கப்படும் என்பது குறித்த மகிழ்ச்சியான கன்ஃபர்மேஷன் மெசேஜ் ஒன்றை கொடுத்துள்ளார். இது மட்டுமல்லாமல் பல பெண்கள், கிட்டத்தட்ட 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் விண்ணப்பிக்க முடியாமலும் மேல்முறையீடு செய்தும் காத்து கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்கு அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் என்ன செய்யலாம் என்பது குறித்த சில தகவல்களை வெளியிட்டுள்ளார். இது பற்றியும் முழுமையான தகவல்களை இவ்வீடியோவில் காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருப்பேன், சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவிற்கு லைக் செய்து விடுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குடும்ப தலைவிகளுக்கு மகளிர் உரிமை தொகை 2500 எப்போ கொடுக்க போகிறாங்க, எந்த தேதியில் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இந்த 2500 வாங்கணும் அப்படின்னா இதற்கான தனியான பட்ஜெட் ஒதுக்கீடு அப்படிங்கிறது இருக்கணும். இப்போது இருக்கக்கூடிய நிதியை வச்சு தான் இந்த 1000 உரிமை தொகை அப்படிங்கிறது இப்போது கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, எப்போ தான் பட்ஜெட் தாக்கல் அப்படிங்கிறது பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதுக்கு பதிலளிக்கிற விதமாக நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் சில தகவல்களை, அதுவும் மகிழ்ச்சியான தகவல்களை அறிவிச்சிருக்காங்க. இந்த 2500 எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அது எப்போ கொடுக்கப்படும் அப்படின்ற தேதியையுமே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன தகவலின்படி ஆகஸ்ட் மாதத்துடைய முதல் வாரத்திலேயோ இல்லை 2வது வாரத்திலேயோ பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இந்த ஜூலை மாதம் 18ஆம் தேதி முதலமைச்சர், அமைச்சர், பிற அதிகாரிகள் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறது நடத்தியிருக்காங்க. அந்த ஆலோசனை கூட்டத்தில் மகளிர் உரிமை தொகை 2500 அது மட்டும் இல்லாமல் தேர்தல் வாக்குறுதியாக இருந்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு மாதம் 4000 ரூபாய் வழங்குறது, இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது நடந்திருக்குது. ஆகஸ்ட் மாதத்தில் பட்ஜெட் தாக்கல் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 2500 அப்படிங்கிறது மகளிருடைய வங்கி கணக்கில் கட்டாயம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதற்கு பட்ஜெட்டும் அறிவித்து அதுக்கப்புறமா முதலமைச்சர் விஜய் அவர்களே இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படிங்கிறத வெளியிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சில தகவல்கள் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த அறிவிப்பு வந்த உடனே ஜிஓ அப்படிங்கிறது ஒன்று பாஸ் பண்ணுவாங்க. அதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்றது சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. அதாவது யார் பேரெல்லாம் லிஸ்ட்டில் இருக்கலாம், யார் பேரெல்லாம் லிஸ்ட்டில் இருக்கக்கூடாது, இது பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன் அந்த லிஸ்ட்டில் தான் இருக்கும். அதை வச்சு தான் இவங்களுக்கு மாதம் 2500 கிடைக்கும், இவங்களுக்கு மாதம் 2500 கிடைக்காது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் நிறைய பேருடைய விண்ணப்பங்கள் அப்படிங்கிறது நிராகரிக்கப்பட்டிருக்கு. அதை விட நிறைய பேருடைய விண்ணப்பங்கள் அப்படிங்கிறது விண்ணப்பிக்கவே முடியாத அளவுக்கு அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. கிட்டத்தட்ட 30லேருந்து 60 லட்சம் பேர் வரைக்கும் இதில் விண்ணப்பிக்க முயற்சி செஞ்சிட்ருக்காங்க. அதாவது தகுதி இருந்தும் அவங்களுக்கு விண்ணப்பிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதோடைய கருத்து. அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்குமே மீண்டும் விண்ணப்பிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்துட்டுருக்கோம். இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா பழைய அந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது, அந்த ஸ்கீம் அப்படிங்கிறது தான் போயிட்டுருக்கு. அதுக்காக ஒவ்வொரு இடத்துலையும் சில முகாம்கள் அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. அங்கே தான் நீங்கள் போய் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். இதை பற்றின தகவலை அமைச்சர் செங்கோட்டையன் அவங்க கரண்ட்டாக சில அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவே விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 187 மனுக்கள் அப்படின்றது நேரடியாக கூட என்னிடம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்களும் ஆன்லைன் மூலியமாகவே விண்ணப்பிக்கலாம். இதில் உங்கள் நேம் தகுதியுடையதாக இருந்துச்சு அப்படின்னா அந்த லிஸ்ட்டில், அதாவது மாதம் மகளிர் உரிமை தொகை கொடுக்கக்கூடிய லிஸ்ட்டில் உங்கள் பேரையும் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரேஷன் அட்டை கையில் வச்சுட்டு நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்காக காத்துட்ருக்கீங்கன்னா ஆன்லைன் மூலியமாகவே விண்ணப்பிச்சிடுங்க. உங்களுடைய பேர் நல்ல தகுதியானதாக இருந்தது அப்படின்ற பட்சத்தில், உங்களுக்கு எல்லா வித குவாலிட்டிஸும் இருக்குது அப்படின்னா கட்டாயம் உங்கள் பேரையும் இந்த லிஸ்ட்டில் எடுத்துப்பாங்க. அதாவது ஒரு புதிய லிஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சேர்ப்பாங்க அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். அதே மாதிரி ரேஷன் அட்டை கொடுத்துட்டு 6 லட்சம் பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கிடைக்காமவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில அப்டேட் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆகஸ்ட் மாதம், அதாவது பட்ஜெட் தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறமா கூட நீங்கள் விண்ணப்பிச்சிருக்கலாம். அதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் அப்படிங்கிறது இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் மேல்முறையீடு பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருங்க, அப்படியே வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த ஃபார்ம்ஸ் இது எல்லாமே வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய பேர் எல்லாமே லிஸ்ட்டில் பரிசீலனை
பரிசீலனையில் இருக்கும். அதனால தான் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக காத்துட்ருக்கிறது ரொம்ப அவசியம். அதை பரிசீலனையில் இருந்து உங்கள் பேரையும் ஆட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற அவசியம் அப்படிங்கிறதுனா கிடையாது. ஒரு முறை கூட நீங்கள் இது வரைக்கும் விண்ணப்பிக்காதவங்களா இருந்தீங்க அப்படின்னா மட்டும் இப்போதைக்கு விண்ணப்பிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தெளிவாகவே சொல்லிட்டாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்த தேர்தல் வாக்குறுதியின்படி புதிய லிஸ்ட்டில் யாருடைய பேரெல்லாம் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி இந்த உரிமத்தொகை ஸ்கீமில் இருக்கிறவங்க பெயர், அதாவது பட்டியலில் கண்டிப்பாக இருக்கும். ஏற்கனவே நீங்கள் 1000 ரூபாய் மாதம் மாதம் வாங்கிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுடைய பேர் அப்படிங்கிறது இதில் முன்கூட்டியே பதிவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்னுரிமை அவங்க எல்லாருக்குமே அதிகப்படியாக வழங்கப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக வறுமை கோட்டுக்கு கீழே நடுத்தர வர்க்கத்தில் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, 21 வயது முதல் 60 வயதிற்கு உட்பட்ட பெண்கள் நான் இந்த மாதிரி லிஸ்ட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த லிஸ்ட்டில் சேர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா என்பிஹெச்ஹெச்னு சொல்லக்கூடிய நான் ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட் அப்படிங்கிறதும் அண்ட் பிஹெச்ஹெச் அப்படின்னு சொல்கிறது அண்ட் ஏஏஒய் சொல்லக்கூடிய இந்த 3 வகையான ரேஷன் அட்டை வச்சுருக்கக்கூடிய மக்களுடைய பெயர்கள் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு அந்த 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை பெறதுக்கு சேர்த்துருக்காங்க. அதே மாதிரி 60 வயசுக்கு மேற்பட்டவர்களுடைய பெயர் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் இருந்து நீக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்பில் இருந்து சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஆனால் முழுமையாக அந்த பட்டியல் அப்படிங்கிறது வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும் யாருடைய பெயர் எல்லாம் சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம இப்போ சொன்ன இந்த 3 கேட்டகரியான பெண்களுடைய பெயர் எல்லாமே அந்த லிஸ்ட்டில் முன்னுரிமை பட்டியலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொந்த பயன்பாட்டுக்கு கார் வச்சுருக்கோம், அதே மாதிரி கார்ப்பரேஷன் ஊழியர்களாக மனைவிகள், அங்கன்வாடி பணியாளர்கள் இவங்களுடைய பேரெல்லாம் இந்த லிஸ்ட்டில் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உறுதியாக இப்போதைக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா அந்த பட்டியல் வந்ததுக்கு அப்புறமா தான் ஆன்லைன் மூலியமாக செக் பண்ண முடியும். ஸோ அதனால் மக்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்த மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதத்துலேருந்து 2500 உரிமை தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ 3 மாதமாக நீங்கள் 1000 மட்டுமே வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ விஜய் அவர்கள் இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த 2500 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தி தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் வாங்குறவங்க அப்படின்றதுனால உங்களுக்கு வேகமாகவே கிடைக்கும். அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யாருடைய பேரெல்லாம் பட்டியலில் முதன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பிக்க முடியாதவங்களுக்கும் சரி, அதே மாதிரி மேல்முறையீடு பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கும் சரி, அவங்களுக்கு திரும்பவும் அகைன் ஒரு வாய்ப்பு இருக்குது. குடும்ப தலைவிகளுக்கு 2500 வழங்குவது சம்மந்தமாக இப்போ வந்திருக்கக்கூடிய கரண்ட் அப்டேட் அப்படிங்கிறது அமைச்சர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிறத தான் நான் அந்த ஆர்டிக்கிளில் இருந்து தான் இதை எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை கிடைக்காத குடும்ப தலைவிகள் மனுக்கள் தொடர்ச்சியாக அளித்து வருகிற நிலையில் இது குறித்த கேள்விக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் பதிலளிச்சிருக்காங்க. தாவேகா அரசு தனது தேர்தல் வாக்குறுதியில் மகளிருக்கு 2500 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்த சூழ்நிலையில் உரிமை தொகை எப்போ உயர்த்தப்படும்ன்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே அதிகரித்த நிலையில் செங்கோட்டையன் அவர்கள் அவங்களுடைய செய்தியாளர் பேட்டியின் போது முழு விவரங்களையுமே சொல்லியிருக்காரு. அதாவது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகள் போலவே 2500 மகளிருக்கு வழங்கப்படும், 1000 கிடைக்கக்கூடிய மக்களுக்கு 2500 இது உயர்த்தி வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் அது எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் எந்தவித அப்டேட்டுமே சொல்லலை. 3 மாதமாக பார்த்தீங்கன்னா மக்கள் எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க. அது எல்லாத்துக்குமே பதிலளிக்கிற விதமாக தான் அவர் செங்கோட்டையன் அவர்கள் முழு விவரத்தையுமே சில விஷயங்களாக சொல்லியிருக்காங்க. மேல்முறையீடு பண்ண போகிறவங்களுக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரே அப்டேட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தமிழக முதல்வர் விஜய் ஒவ்வொரு துறையிலும் என்ன நடைபெற்று கொண்டு இருக்குது அப்படிங்கிறத ஆய்வு செய்கிறாங்க. இந்தியாவிலேயே முதன்முறையாக 5 ஆண்டு திட்டம் என்ற முறையில் முதலமைச்சர் அவை கூட்டத்தில் என்னென்ன திட்டங்கள் 5 ஆண்டு வகுக்கணும் அப்படின்ற திட்ட வடிவமான துறையின் வாரியாக ஆய்வு செய்து நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடைபெற்றுட்டு இருக்கான். ஒவ்வொரு துறையிலும் ஆய்வு கூட்டம் நடைபெற்று வருகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஜூலை மாதம் 18ஆம் தேதி தான் எல்லா அமைச்சர்களும் அதிகாரிகளும் முதலமைச்சரோட சில திட்டங்களை வகுத்துட்டு இருக்காங்க. அதுக்கான ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறதும் நடந்திருக்குது. அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை ஆகட்டும், இல்லை அப்படின்னா வேலை இல்லாத ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி 4000 ரூபாய் திட்டம் அப்படிங்கிறதும் ஆகட்டும், அதே போல் தங்க மோதிரம், அதே மாதிரி தாய்மாமன் சீரு, இது எல்லாமே பெண்களுக்கு தாலி, இது எல்லாமே விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி அப்படிங்கிறது என்னென்ன ஸ்கீம் அறிவிச்சாங்களோ இது எல்லாமே நடைமுறைப்படுத்தணும். அந்தந்த துறை அதிகாரிகளிடம் பார்த்திங்கன்னா ஆலோசனை பண்ணியிருக்காங்க. ஒரு 18 நாட்களாக பார்த்திங்கன்னா இதை பற்றின அடுத்தடுத்த மாதம்
என்னென்ன நடக்கும் அப்படின்னு பட்ஜெட் ஒதுக்கும் போது தான் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு அப்படிங்கிறது தெரியும். நிதி ஒதுக்குவாங்க ஒவ்வொன்றுக்கும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறதும் அதுக்கு ஒதுக்குவாங்க. அதை பொறுத்து தான் இது நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது தெரியும். ஏற்கனவே முதலமைச்சர் விஜய் அவர்கள் மின்சார வாரியாக அவங்களுக்கு 200 யூனிட் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அது நடைமுறையிலும் இருந்துட்டு தான் இருக்குது. அதுக்கடுத்து இப்போ இந்த 2500 கொடுக்குறாங்க அப்படின்னா, ஏற்கனவே உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு முன்கூட்டியே, அதாவது சேர்த்து அது உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2500 உடனடியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உங்களுக்கு திடீர்னு வரல, உங்களுக்கு அடுத்த மாதமே 2500 வரல அப்படின்னா 1 மாதம் கழிச்சு கூட உங்கள் அக்கௌண்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் மேல்முறையீடு அப்படிங்கிறது கூட நீங்கள் பண்ணலாம். அதனால் நீங்கள் எந்தவித கவலையும் இல்லாமல் தாராளமாக வெயிட் பண்ணலாம். இந்த 2500 கண்டிப்பாக விண்ணப்பங்கள் யார்கிட்டலாம் வாங்கினாங்களோ அவங்க எல்லாத்தையுமே அவங்களுடைய விண்ணப்பங்கள் சரி பரிசீலனிக்கப்பட்டு யார் தகுதியானவங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த 2500 கட்டாயம் வழங்கப்படும் தான் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. கட்டாயம் எல்லாருக்குமே மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது வரும். சிம்பிளாக சொல்லணுன்னா, எல்லா அமைச்சர்களும் சொன்ன செய்தியாளர்களை சந்திக்கும் போது சொன்ன தகவலின்படி இந்த பட்ஜெட் தொடர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்தது மகளிருக்கு மாதம் 2500 கட்டாயம் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு மெயினாக உங்ககிட்ட இருக்க வேண்டிய ஆவணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஆதார் ஐடி, உங்களுடைய பேங்க் புக்கு, அதே மாதிரி உங்களுடைய ரேஷன் கார்டு அப்படிங்கிறது. இது எல்லாத்தை விட ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் இணைக்கப்பட வேண்டிய முக்கியமான மொபைல் நம்பர் அப்படிங்கிறது. மொபைல் நம்பர் ஆதார் எண்ணோட எந்த எண்ணை இணைச்சிருக்கீங்களோ அதே தான் நீங்கள் பேங்க்லேயும் கொடுங்க. அந்த பேங்க்லேயும் ஆதார் எண்ணையும் இணைச்சிருக்க அதே நம்பர் தான் உங்களுடைய மொபைலில், அதாவது கைபேசி எண் அப்படிங்கிறது இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு எந்தவித குளறுபடிகள் அப்படிங்கிறதும் வராது. ஒருவேளை நீங்கள் வச்சிருக்கிற நம்பர் வேறு வேறையாக இருந்தது அப்படின்னா வேறு அக்கௌண்ட் எதுவும் ஆல்ரெடி நீங்கள் வச்சுருந்து அதை எக்ஸைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த தகவலை சொல்லியிருக்கேன். இது எல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அடுத்த மாதத்தில் மேபி உங்களுக்கு 2500 மாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இந்த தகவல் பயனுள்ள வகையில் அமைஞ்சிருந்தால் ஒரு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான ரெகுலர் கவர்மெண்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.